வணக்கம் மக்களே! வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ் இன் டே 46. இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் ஃபேக்டரி கனி பண்றது டபுள் கேமிங் விஷ பாட்டில் வேல தாங்க இன்னைக்கு ஹைலைட்டு. அதாவது இந்த குக்கிங் டீம்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு டீம் வெளியிலேருந்தும் பிரச்சனை, இந்த டீமுக்குள்ளேயும் பிரச்சனைங்க. மத்த 2 டீம் இந்த குக்கிங் டீம் வந்து ரொம்ப போட்டு மொக்க பண்றாங்க. அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரதில்ல. அவங்க பண்ற எந்த எஃபர்ட்டுமே பாராட்டலனால இந்த குக்கிங் டீம் செம காண்டுல இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த மத்த டீமுக்கு வந்து நம்ம எதிர்ப்ப காட்டணும்னால, இன்னைக்கு காலைல வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து கஞ்சி தான் குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கனியும் அதில இருக்காங்க, ஒத்துக்கிறாங்க. பட் இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க, கனி வந்து என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு டிஃபன் பண்ணி குடுத்துறாங்க. கேட்டவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அத செஞ்சு குடுத்துறாங்க. இப்ப என்னன்னா, இந்த இந்த டீமா சேர்ந்து நீங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னும்போது, அத நீங்க மாத்தக்கூடாது. அத மாத்திட்டாங்கன்னும்போது தான் சாண்ட்ராவும், திவ்யாவும் போய் கேள்வி கேட்கறாங்க. என்னங்க இப்படி மாத்திட்டீங்கன்னு கனின்னு சொன்னோனே, இல்ல அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு மனசு கேட்கல. தட்ட வச்சு நிக்கும்போது நான் வந்து மனசு கேட்கல செஞ்சு குடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு புடிச்சத செஞ்சு குடுங்க. தப்பே கிடையாது. பட் ஆனா இது ஒரு டாஸ்க். ஒரு டாஸ்க்க வந்து நீங்க டீமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கும்போது, நீங்க டீமா என்ன பண்றீங்க? எதிர்ப்ப காட்டணும் தான் முடிவு பண்ணிருக்கீங்க. அத டோட்டலா மாத்தி விட்டீங்கன்னா, மத்த எல்லாருமே அந்த எதிர்ப்ப காட்டணுன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. நீங்க வந்து அப்படி இல்லன்னும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஓ! கனி தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்க. மத்தவங்கலாம் தான் அந்த வெறுப்பா, கடுப்புல இருக்காங்கன்னு நினைப்பாங்க. இப்போ நீங்க டீம் கிட்ட கேட்கணும். இந்த மாரி அவங்க கேட்கறாங்களே என்ன பண்ணலாம்னு டீம் வந்து இல்ல வ இது கஞ்சி தான் குடுக்கணும், நீங்க கஞ்சி தான் குடுக்கணும். டிஃபன் பண்ணி குடுக்கலாம், டிஃபன் பண்ணி குடுக்கணும். ஏன்னா டீமா தானே உங்கள ஒதுக்குறாங்க. உங்கள தனியா ஒதுக்கலல்ல. இது பேர் தான் என்ன சொல்றது? டபுள் கேம் விஷ பாட்டில் வேலன்றது. அதே மாரி என்ன கனி இந்த வீட்ல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு டாஸ்க் பண்ணல. எல்லார்கிட்டயும் வந்து பாசம், அன்புன்னு சொல்லி பேசிக்கின்னு, சமையல் பண்ணி தரேன்னு சொல்லி அப்படியே ஓட்டினாங்களே தவிர, எந்த டாஸ்க் பண்ணியிருக்காங்க? இந்த வீட்ல கனி என்ன பண்றாங்க? அப்படியே ஓட்டியிருந்தாங்கன்னா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்க உட்டுருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மோஸ்ட்லி கனிய வெளில அனுப்பிச்சுருவாங்க. இல்லன்னா கூடிய சீக்கிரம் கனிய வெளில அனுப்பிச்சுருவாங்க. ஏன்னா, அவங்க ஒர்த் கிடையாது. அவங்க இந்த மாரி டபுள் கேம் ஆடி, ட்ரிபிள் கேம் ஆடின்னு பண்ணியிருந்தாங்கன்னா, அப்புறம் எதுக்கு அவங்க வீட்ல இருக்கணும்? அதே மாரி என்ன இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சோனே, நீ சாண்ட்ராவும் லேசுப்பட்ட பிரச்சனை பண்ணல. சாண்ட்ராவும் ரொம்ப சொதப்புனாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் ஓவராவே போய் தான் பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மத்த டீம் வந்து இவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னும்போது, அவங்க வந்து காண்டுல இருந்தாங்க. அந்த எதிர்ப்ப காக்குறாங்க. எதிர்ப்ப காட்டுறது ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப காட்டுனாங்க. அவங்க பண்ணது தப்பு தான். பட் ஆனா இதெல்லாம் சேர்ந்து என்ன பாயிண்ட்ஸ் வரலன்னு சொல்லி டீம்ல வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து இந்த குக்கிங் டீம் வந்து வொர்ஸ்ட் டீம்னு பேர் வந்துச்சு. உடனே கனி வந்து சொல்றாங்க சாண்ட்ரா கிட்ட, சாண்ட்ரா நீங்க வந்து நல்லா பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேப்டன் ஆக்குனேன். பட் உங்களுக்கு கேப்டன் ஆக்குனத நெனச்சு நான் இப்ப வந்து எனக்கு தான் வேஸ்ட்டா போச்சு. ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. நான் வந்து வொர்ஸ்ட் டீம் பேர் வாங்கிட்டேன். எனக்கு பாயிண்ட்ஸ் வராம போனதுக்கு நீங்க தான் காரணம். உங்களுக்கு இந்த மாரி எனக்கு இந்த நிலைமை வந்து நீங்க தான் காரணம். இதுல எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இது கனி பண்றது இதுதான் பேரு டபுள் கேம் விஷ பாட்டில் வேலன்றது. அதாவது இப்ப கனி கேப்டனா இருந்து அவங்கனால பாயிண்ட்ஸ் போயிருந்ததுன்னா மத்தவங்க வந்து கனிய சொன்னாங்க ஒத்துப்பாங்களா? தோக்கணும், ஜெயிக்கணும் மேட்டர் கிடையாதுங்க. டீமா தானே அவங்க உங்கள ஒதுக்குனாங்க. அப்ப டீமா தானே நீங்க பண்ணணும். இது வந்து தேவையில்லாத வேலை பண்றது. இது மாரி டபுள் கேம் ஆடக்கூடாது. அதுவும் எஃப்ஜே வந்து இந்த வாரம் ஃபுல்லா அடாவடி எஃப்ஜே அடக்கி வாசிக்கிறாரு. அவரோட வண்டவாளம், தண்டவாளம், சுயரூபம்லாம் அடுத்த வாரம் வந்துரும். இவர் கேப்டன் ஆனோனே அப்படியே சைலண்டா இருக்கான்னு நெனைக்கிறாரு. இருந்தாலும் அவங்க ஹவுஸ்மேட்ஸும் சரி, அவர் பண்ண பிரச்சனைகளும் சரி, நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு டாஸ்க் யார் ஃபர்ஸ்ட் பண்ணணும் டாஸ்க்லயே அவர் சாண்ட்ராவ மதிக்காம அவங்கள போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுது. அப்புறம் மத்த டீம்குள்ள போய் கெஞ்சிட்டு இருக்காரு. நான் தலையா கேட்கிறேன் எனக்காக போவீங்களான்னு கேட்டு இந்த மாதிரிலாம் எஃப்ஜே பேசுனதுல அடுத்த வாரம் அவர் சுயரூபம் வந்துரும். நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் மிக்க நன்றி.